வணக்கம். கோதை தமிழ் காணொளி பேசுவது கோதை தனபாலன். இன்று கண்ணதாசன் பாடல்களில் அதிக பரிச்சயமும் அதிக விருப்பமும் கொண்ட நான் எனது ரசனைகளை இத்தனை வருடங்களாக தேக்கி வைத்திருந்ததை சில எழுத்துக்கள் மூலமாக, சில பதிவுகள் மூலமாக எனது முகநூல் பக்கத்தில் வெளியிட்டு வந்துள்ளேன். அது சம்பந்தமான புத்தகம் ஒன்றும் வெளியிட்டுள்ளேன். மறுபடியும் என்னால் அவரது வரிகளை நினைத்து பார்க்காமல் இருக்க முடியவில்லை, பேசாமலும் இருக்க முடியவில்லை. அதனால் இந்த ஒரு காணொளி தொடர் ஒன்று புதிதாக கண்ணதாசன் ரசனைகள், குறிப்பாக திரைப்பட பாடல்கள் பற்றிய மட்டும் சிறிது நிமிடங்கள் பேசுவதாக நினைத்து இப்பதிவை ஆரம்பிக்கிறேன். இதில் முதல் பதிவாக நான் சொல்ல வருவது, உயர்பள்ளியில் பாடம் படிக்கும் காலங்களில் பாடல்களை நாங்கள் ரசித்து கேட்பதுண்டு. ஆனால் பெரும்பாலும் குரலை தாண்டி பாடலில் உள்ள பொருளை நாங்கள் மிகவும் ரசிப்போம். இசை என்பது எங்களுக்கு புரியாத ஒன்று. அந்த நேரம் கேட்டுவிட்டு மறந்து விடுவோம். அப்படி ஒரு தடவை இருக்கும் பொழுது தான் இந்த பாடல் ஒன்று, பாடல் வரி பார்த்தால் பசி தீரும் படத்தில் இடம்பெற்றது. அதில் ஒரு சோகமான ஒரு பாடல், உள்ளம் என்பது ஆமை, அதில் உண்மை என்பது ஊமை என்ற ஒரு பாடல் வரும். ஒவ்வொரு வரியும் நாங்கள் எல்லாம் வகுப்பில் தோழியருடன் அமர்ந்து கொண்டு எப்படி இப்படி எழுத முடியும், சரியாக பொருந்துகிறது ஒன்றுக்கொன்று என்று ரொம்ப அதிசயித்து பார்ப்போம். அதில் அந்த ஒரு பருவம் என்பது தெய்வ நம்பிக்கையை பற்றி பல கேள்விகளோடு பார்க்கும் ஒரு பருவம். கோயிலுக்கு செல்வோம், விளக்கு போடுவோம், கடவுளை கும்பிடுவோம், பரீட்சையில் பாஸாக வேண்டும் என்று வேண்டிக் கொள்வோம். நாம் எழுதினால்தான் பாஸ் ஆவோம் என்பது அந்த நேரம் புரியாது. இருந்தாலும் ஒரு பயத்தில் அந்த சாமியிடம் வேண்டிக் கொண்டால் நடக்கும் என்று ஒரு நினைத்து செயல்படக்கூடிய ஒரு வயது பருவம். அப்பொழுது அந்த பாடல் வரி, அந்த பாடலில் இடையில் வரும், தெய்வம் என்றால் தெய்வம்தான், சிலை என்றால் அது சிலைதான், உண்டென்றால் அது உண்டு, இல்லை என்றால் அது இல்லை. இது எங்களுக்கு ஏதோ ஒரு பெரிய தத்துவத்தை உணர்த்துவது போல் இருக்கும். ஆனால் மேலாக்க சொல்வது சரிதானே என்று தான் நான் யோசிப்போம். இப்பொழுது வளர்ந்து இடைக்காலத்தில் வரும் பொழுது நம்மால் மதம் என்பது வேறு, இறை நம்பிக்கை என்பது வேறு, மூட நம்பிக்கைகள் என்பது வேறு, நாம் கோயில் செய்யும் இல்லை வாழ்வியலில் செய்யக்கூடிய சடங்குகள் வேறு என்றெல்லாம் பிரித்து யோசிக்க தெரியும் பருவத்தில் இந்த வரிகளை நினைத்து பார்க்கும் பொழுது இன்னும் கொஞ்சம் தூரம் நம்ம ஆன்மீகத்தில் போக வேண்டுமோ என்ற எண்ணம் வரும். ஒரு சில பெரியவர்கள் சொல்வார்கள், தெய்வம் உனக்கு வெளியில் கிடையாது, உன் மனசில் தான் இருக்குது அப்படிம்பாங்க. அதை அந்த நேரம் எங்கனால் அதை எப்படி புரிந்து கொள்வது என்று தெரியவில்லை. பல ஞான மார்க்க தேடல்கள் மூலமாக சில புத்தகங்களை படித்து ஆராய்ந்து இப்பொழுது 60 தாண்டி நிலையிலும் 70 தொடும் நிலையிலும் அது மெதுவாக நமக்கு புரிகிறது. நம்முள் இருந்து கொண்டு இயக்குபவன், அந்த இயங்குகிற சக்தி தான் இறைவன். பலருக்கு அதை உணர்ந்து அதன் வழி பின்பற்றி போக முடியும். பெரும்பான்மையோருக்கு வெளியில் ஒன்றை காண்பித்தால்தான் அவர்களுக்கு ஒரு நம்பிக்கை ஏற்படும். அது ஒரு புறத்தில் கிடைக்கக்கூடிய நம்பிக்கை, இது உள்ளத்தில் இருக்கக்கூடிய ஒரு நம்பிக்கை. இதனுடைய அடிப்படையில் தான் இந்த வரிகள் அமைந்திருப்பதை பார்க்கும் பொழுது, இவர் இந்த வரி எப்படி இவ்வளவு தூரம் யோசித்து அர்த்தம் புரிந்து எழுதியிருப்பார் என்று நான் வியக்காத நாளில்லை. இன்றும் அந்த பாடலை கேட்பேன். யாரிடமும் பேசும் பொழுதும் ஏதாவது ஒரு வரிகளை சொன்னால் இந்த வரி தான் எனக்கு ஞாபகம் வரும். உண்மையில் ஒரு சிற்பக்கூடத்தில் பார்த்தால் ஒரு கல்லை அவர்கள் அழகாக செதுக்கி வைப்பார்கள். பிறகு அதை கோயிலில் வரும்போது ஒரு சடங்கு நிமித்தமாக அதை ஒரு பிரதிஷ்டை என்று பண்ணுவார்கள். நாமும் செய்வோம். அந்த ஒரு சிலைக்கு ஒரு அலங்காரம் செய்யும்போது எல்லோருடைய மனமும் ஒருமித்து அதில் போய் இருக்கும். நாம் வணங்கி வந்து விடுவோம்.
இன்னும் சிலர் அதற்கு பாலாபிஷேகம் செய்தால் நல்லது, இந்த அபிஷேகம் செய்தால் நல்லது, அது நமக்கு நல்லது செய்யும் என்று மேலார்ந்த பேச்சுக்களை தான் பேசுவார்கள். ஆனால் நமக்கு எ என்னை பொறுத்தவரையில் இன்றைக்கும் நான் கோயில் சென்றால் அந்த சிலையை பார்க்கும் பொழுது எனது மனங்களை எல்லாம் அங்கே அந்த கல்லின் மீதே அதை தெய்வமாக நினைத்தே சமர்ப்பித்து வணங்கி தான் வருவேன். அப்பொழுது தான் கண்ணதாசன் வரியில் எவ்வளவு அருமையாக அவரவர் மன இயல்புக்கு புரிந்து கொள்ளும் விதமாக அன்றே எழுதியிருக்கிறார் என்று எனக்கு மிகவும் நெகிழ்ந்து போனேன் என்று தான் நான் சொல்வேன். மீண்டும் அடுத்த ஒரு காணொளியில் இதேயும் போன்று பரவசமான சில வரிகளை பற்றி நான் உங்களுடன் பகிர்ந்து கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.